கார்த்தி தீபா சீரியலில் நாளைக்கு ஒரு செம்ம அதிரடியான ப்ரோமோ வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ரம்யா தான் எல்லா விஷயத்துக்கும் காரணம். தீபாவோட ஃப்ரெண்டு ரம்யா தான்ங்கிறத பொறி வச்சு கார்த்தி வந்து வசமாக பிடிச்சிட்டாப்புல வேறு லெவலில் கொண்டு போகிறாங்க. மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. இந்த பக்கம் கார்த்திகிட்ட வந்து இந்த லெட்டரை கொடுத்தோன்னே, நிச்சயமாக உன் வீட்டில் உள்ளவங்க வேறு யாராவது தான் இருக்கணும், ஒருவேளை ரியாவா செஞ்சுருக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு கார்த்திகிட்ட சொன்னோன்னே, அவங்க இருக்கிற வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி, என் அண்ணி வந்து வீட்டை விட்டு வெளியில் இருக்காங்க, அதனால் வேறு யாராவது தான் இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னு கார்த்தி வந்து சொன்னான்னு. வேறு யார் இருக்குது, எனக்கு ஒரு ஆள் மேலே சந்தேகம் இருக்குது, அதை நான் வீட்டுக்கு போயிட்டு வந்து உன்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, இந்த பக்கம் வந்து கார்த்தி வந்து வீட்டுக்கு வராங்க. வந்தோன்னே வந்து அபிராமி அம்மா வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க, கார்த்தி என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொன்னோன்னே, அம்மா நீங்கள் சொன்னது கரெக்டு தாம்மா, தீபாவை சுற்றி ஏதோ ஒரு சதி வேலை வந்து இருக்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, என்னப்பா சொல்கிற அப்படின்னோன்னே, அந்த லெட்டர் இருக்குல்ல, அந்த லெட்டரில் வந்து எழுத்து மறையிற மாதிரி ஒரு பேனால் வந்து எழுதி அவங்கள வந்து குழப்பி விட்றாங்க. நம்ம மற்றவங்க எல்லோரும் தப்பாக தீபாவை நினைக்கணுங்கிறதுக்காக யாரோ வந்து செய்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, இப்போ தீபாவை ரொம்ப நல்ல பொண்ணுப்பா, அவளை நல்லபடியாக நம்ம பார்த்துக்கணும், அவள் கிடச்சது வந்து நம்ம குடும்பத்துக்கு வரோம், அதை வந்து நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம்மா நீ ஒன்றும் கவலைப்படாத, எனக்கு வந்து ஒருத்தவங்க மேலே சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, ஒருவேளை ரியா வந்து ஏதாவது செய்யறது மாதிரி இருக்குமா அப்படின்னோன்னா, அப்படி இருக்க வாய்ப்பு கம்மி அப்படின்னு வந்து அபிராமி அம்மா கிட்ட வந்து கார்த்தி வந்து சொல்லிகிட்டு இருக்காப்புல. என்னப்பா சொல்கிற அப்படின்னோடனே, அம்மா எனக்கு நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு மட்டும் தெளிவாக ஒரு பதில் மட்டும் சொல்ல அப்படின்னோடனே, என்னப்பா சொல்லுண்ணே, அன்றைக்கி ஜூஸ் கொடுத்தல்ல, அது வந்து நீ மட்டும்தான் பக்கத்தில் இருந்தியா, வேறு யாராவது இருந்தாங்களா அப்படின்னா, நான் மட்டும்தான்ப்பா இருந்தேன் அப்படின்னோடனே, நல்லா யோசித்து சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க கார்த்தி. ஆமாப்பா, அவளோட தீபாவை பார்க்குறதுக்காக அவன் ஃப்ரெண்டு அம்மு மட்டும் வந்திருந்தா அப்படின்னு சொன்னோன்னே, கார்த்தி வந்து டக்குன்னு புரிஞ்சுக்கிறாப்புல. ஓஹோ, அப்போ வந்து நம்ம ஒவ்வொருத்தரையும் அவங்கள மீட் பண்ணணும்னு நினைக்கிறப்ப நம்ம கண்ணில் படாமையே எஸ்கேப் ஆகிட்டு இருக்காங்களே, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் புரிஞ்சுக்கிட்டு வந்து மேலே போகிறாங்க. போயிட்ட தீபா கிட்டே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே கரெக்டு தான் அப்படின்னு சொன்னோன்னே, நான் ஒரு விஷயம் உங்களை வந்துக்கிட்ட கேட்பேன், நீங்கள் செய்வீங்களா அப்படின்னு கார்த்திக் கேட்குறாங்க. என்ன அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்டு அம்முவை வந்து நான் இன்னும் பார்க்கவே இல்லை, அவங்கள வந்து நேரில் வர சொல்லுங்கள், அவங்கள பார்க்கணுன்னு எனக்கு கொஞ்சம் ஆசையாக இருக்குது அப்படின்னோடனே, என்னங்க சொல்கிறீங்க, அவளை பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஆசையாக இருக்கா அப்படின்னோடனே, அட நீங்கள் வேறு ஏன் ட்ராக் மாதிரி போகிறீங்க, அதெல்லாம் கிடையாது, அவங்கள மீட் பண்ணணும்ல, உங்கள் சின்ன வயசு ஃப்ரெண்டு, நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்க்கணுன்னு நினைக்கிறோம், ஆனால் பார்க்க முடியலல்ல, நாளைக்கு நீங்கள் வந்து மீட் பண்ணணும்னு நான் சொன்னேன்னு சொல்லி நீங்கள் வீட்டுக்கு வர சொல்லுங்கள், பார்ப்போம் அப்படின்னு சொன்னோன்னே, இவ்வளோ தானே விஷயம், நான் ஃபோன் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை வந்து ஃபோன் பண்ணி பேச சொல்கிறாங்க. பேசுகிறப்ப தீபா வந்து ரம்யாவுக்கு ஃபோன் பண்ணாங்க. என்ன இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணியிருக்க தீபா அப்படின்னு கேட்டோன்னே, அது ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு. என்ன விஷயம் சொல்லுன்னு. ஆமாம், நீ வந்து ஒவ்வொரு தடவையும் என் ஹஸ்பண்டை பார்க்கணுன்னு நினைக்கிற, ஆனால் ஒவ்வொரு தடவையும் தட்டி போயிட்டே இருக்கு இல்லையா, அதனால் நாளைக்கு நீ என்ன பண்ணுறன்னா வீட்டுக்கு கிளம்பி வர, என் ஹஸ்பண்ட் வந்து உன்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாரு அப்படின்னு சொன்னோன்னே, என்ன சொல்கிற நீ அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் நாளைக்கு காலையில் இல்லை சாயந்தரம் எப்போ ஃப்ரீயோ வந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறாங்க. ஆஹா, என்ன இது ஒரு புது சிக்கலில் மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொன்னோன்னே, தீபா வந்து ஏங்க எதுக்காக வந்து அவ்வளோ வரணும்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னோடனே, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, நாளைக்கு வந்து எல்லா பிரச்சனையும் உங்களை சுற்றி நடக்கிறது எல்லாமே சரியாக போயிடும், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னோன்னேங்க. அப்படி என்ன நடக்க போகுது, அம்மு ஏதாவது உதவி செய்ய போகிறாளா அப்படிங்கிறத, அம்மு உதவி செய்ய போகிறாங்களா இல்லை வந்து என்னங்கிறத நாளைக்கே தெரிஞ்சிரும் அப்படின்னு கார்த்தி வந்து பொறி வச்சு பேசினோன்னே, இங்கே தீபா வந்து குழம்புறாங்க. கார்த்தி வந்து முழுசாக வந்து அம்மு மேலே இருக்கிற சந்தேகத்தை எதுவுமே வந்து சொல்லாமல் மழுப்பிடுறாரு. ஏன்னா இப்போ ஃபோனில் பேசுகிறப்பயே வந்து சொல்லாதீங்கன்னு தீபா கிட்ட சொன்னால் என் ஹஸ்பண்ட் ஆசைப்பட்டார் அப்படின்னு வேற பார்க்கணும் அப்படின்னு வேற உளறிட்டீங்க, மேற்கொண்டு நான் வந்து எல்லா விஷயங்களையும் சொன்னேன்னா வந்து சரியாக வராது, நிச்சயமாக நாளைக்கு எல்லா பிரச்சனைக்கான விட வந்து தெரிஞ்சிரும், அந்த அம்மு யாருங்கிறத வச்சு தான் வந்து மேற்கொண்டு நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கணும்னு அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட பேச